இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பைக்கு கார் பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு சார்ஜர் செய்ய போகிறோம். அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறீங்க. நான் வந்து இந்த பேனல் எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஏற்கனவே ஸ்க்ராப்லேருந்து இந்த கீழ் பகுதி மட்டும் நம்ம எடுத்து வந்தோம். இந்த மீட்ரு, முன்னாடி சுவிட்சு, பேக் சைடில் பார்த்திங்கன்னா இந்த போர்ட்டு, ஃபியூஸ், இது மட்டும் நம்ம எடுத்து வந்தோம். மேல் பார் நம்ம வந்து ஒரு பிவிசி கட் பண்ணி அந்த பைப்பில் நம்ம வந்து மூடி செஞ்சு போட்டுக்கலாம். இதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா எங்கிட்ட 12012 5 ஆம்ஸில் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த பிளாக் கலர் 2 ஒயரில் பார்த்திங்கன்னா நம்ம 230 வோல்டேஜ் நம்ம இன்புட் கொடுத்துக்கலாம், ஏசி லைனு. இதில் பார்த்திங்கன்னா 12012 அவுட்புட் வரும். நம்ம வந்து டயோடை போட்டு நம்ம வந்து டிசியை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் 12012 எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், 12 இது 12. இதையே நம்ம வந்து 012 எடுக்க போகிறோம். இதையை வந்து நம்ம கிரவுண்டை எடுத்துக்கலாம். இது ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா டயோடில் நம்ம கனெக்ட் பண்ணணும். இதுக்கு 6 ஆம்ப்ஸ் டயோடு எங்கிட்ட இருக்குது. நீங்கள் வேணும் மெட்டல் டயோடு வேணும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, 6 ஆம்ப்ஸ் டயோடு ஏற்கனவே நான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணது தான். இந்த ரெட் கலர் ஒயரில் 2 ரெட் இருக்குது பார்த்தீங்களா, பாருங்க 12 012. இந்த சென்டர் ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா 0, இந்த லாஸ்ட் 12, அந்த லாஸ்ட் 12. அதையே இந்த 12 இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெட் ஒயர், இந்த ரெட் ஒயரும் இந்த லாஸ்ட் ரெட் ஒயரையுமே நம்ம இந்த டயோடில் இந்த இடத்துல கனெக்ட் பண்ண போவோம். பாருங்க, இந்த சேம் இதே மாதிரி நான் எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அதே மாதிரி கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னு இந்த 12012 ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நீங்கள் சார்ஜர் செஞ்சுக்கலாம். பாருங்க, இந்த லாஸ்ட்டில் ரெட்டு, இந்த லாஸ்ட்டில் ஒரு ரெட்டு கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது அந்த ப்ளூவை இந்த கெப்பாசிட்டர் இருக்கும். கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னா இது மைனஸ் சைடு, இந்த மைனஸ் சைடை கெப்பாசிட்டரில் கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்து கெப்பாசிட்டர்லேருந்து நீங்கள் ரெட் கலர் ஒயரும் பிளாக்கையும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு சர்க்யூட் லாஸ்ட்டில் கொடுக்குறேன். இதே சர்க்யூட் நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் வந்து 012 ட்ரான்ஸ்ஃபார்மர் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் ஒயர் நான் எடுத்துறேன். 012 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 2 ஒயர் தான் வரும். இந்த 2 ஒயர் தான் வரும். அதை மெட்டல் டயோடில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறது நான் உங்களுக்கு இந்த வீடியோவிலே நான் சொல்லிடுறேன். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிசி கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த பிசிபியில் நம்ம வச்சு சால்டரிங் பண்ணிட்டோம். இந்த டயோடில் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் இருக்க மார்க் பண்ணிக்கிற இடம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒன்றா வந்து ஜாயிண்ட் ஆகிரும். நம்ம இதில் 3 ஒயர் இருக்கும். இது வந்து 12012 ட்ரான்ஸ்ஃபார்மரு. நம்ம இந்த ஜீரோவை இந்த கெப்பாசிட்டர் போட்டிருப்போம். இந்த கெப்பாசிட்டரில் பார்த்திங்கன்னா இதுதான் மைனஸ் சைடு வச்சு நம்ம சால்டரிங் பண்ணிக்கலாம். இந்த ப்ளஸ் சைடு பார்த்திங்கன்னா நம்ம இந்த டயோடு மாட்டிக்கிறதுல இந்த ஒயிட் கலர் மார்க் பண்ணியிருக்கிறதுல வச்சு சால்டரிங் பண்ணிட்டோம். நம்ம ரெட் கலர் ஒயர் எந்த இடத்துல இன்புட் கொடுக்குறதுனா இந்த இடத்துல ஒரு டயோடுக்கும் இந்த இடத்துல ஒரு டயோடுக்கும் கொடுக்க போகிறோம். இந்த 2 டயோடுக்கும் தனித்தனியாக கொடுத்தோம் அப்படின்னா இந்த சைடு வந்து டயோடு அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா அதை ஒன்றா ஜாயிண்ட் ஆகி கெப்பாசிட்டரோட ப்ளஸுக்கு போயிடும். அப்புறம் அந்த ப்ளூ கலர் ஒயர் பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டரில் மைனஸில் வச்சு சால்டரிங் பண்ணிக்கலாம். நம்ம அவுட்புட் எந்த இடத்துல எடுக்கணும்னா இந்த கெப்பாசிட்டரோட ப்ளஸ்ஸிலிருந்து ஒரு ஒயர் மைனஸ்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து நம்ம பேட்டரியில் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பேட்டரி சார்ஜ் ஆகும். சர்க்யூட் வந்து லாஸ்ட்டில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு எந்த சர்க்யூட் வேணுமோ நீங்கள் உங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த 12012 24024 ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு இந்த மெத்தடில் யூஸ் பண்ணுங்கள். 012 வோல்ட்டுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோவுக்கு லாஸ்ட்லேயும் நான் உங்களுக்கு சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துட்றேன். அதுக்கு வந்து மெட்டல் டயோடு யூஸ் பண்ணிக்கலாம். மெட்டல் டயோடு இதே மாதிரி கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக நீங்கள் சார்ஜர் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம டயோடில் ஃபுல்லாகவே கனெக்ட் பண்ணிட்டோம், ஒயர் கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்களுமே பிசிபி கிடச்சதுன்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா மெட்டல் டயோடு யூஸ் பண்ணுங்கள். கெப்பாசிட்டர் நான் வந்து 100 வோல்ட்டு 450 மைக்ரோஃபேரட் போட்டிருக்கேன். நீங்கள் 50 வோல்ட் போட்டாலே போதும், 100 தேவையில்லை. என்கிட்ட 100 இருந்துக்கிட்டு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரை ஸ்க்ரூ போட்டு ஃபுல்லாக நம்ம டைட் பண்ணிட்டோம். 3 ஸ்க்ரூ நம்ம போட்டிருக்கோம். அப்புறம் இது கெப்பாசிட்டர் நம்ம ஏற்கனவே இருந்த கெப்பாசிட்டி நம்ம இந்த சின்ன ஒரு பிசிபி போர்டு வச்சு அதில் வந்து நம்ம ஃபுல்லாக டயோடு 2 டயோடு, அப்புறம் லைட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த எல்இடி லைட்டுக்கு 1K ரெசிஸ்டர் போட்டிருக்கேன். ரெசிஸ்டர் நம்ம ஏசி வோல்டேஜ் இன்புட் கொடுக்குற இடத்துல நான் ரெசிஸ்டர் வச்சுருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு பேட்டரி நம்ம மாட்டினோம் அப்படின்னா அந்த லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். அதுக்காக நான் இந்த சைடு மாட்டியிருக்கேன். ஏசி இன்புட் கொடுக்குற இடத்துல
இப்போ வந்து நம்ம இந்த லைட்டை கொடுத்து, இதோட வந்து கார் லைட்டு, கார்லேருந்து எடுத்த லைட்டு, இந்த லைட்டை நம்ம வந்து பவர் கொடுக்க போகிறோம். இந்த லைட்டுக்கு பவர் கொடுத்து எவ்வளோ ஆம்ப்ஸ் எடுக்குதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா 2.5 ஆம்ப்ஸ் எடுக்குது. இது 2.5 ஆம்ப்ஸ் எடுக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 ஃபியூஸ் இருக்குது. நான் வந்து 2 ஃபியூஸையும் ஒன்றா கொடுக்க போகிறேன். ஒன்றா கொடுத்தோம் அப்படின்னா 2 ஃபியூஸ் எரியும். இப்போ வந்து ஒரு ஃபியூஸ் மட்டும்தான் இதில் எரிஞ்சிட்ருக்கு. மேல்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபியூஸ் இருக்குது. இப்போ ரெண்டையுமே சேர்த்து கொடுப்போம். சேர்த்து கொடுத்தா கிட்டத்தட்ட ஒரு 4.5 ஆம்ப்ஸ் கிட்டத்தட்ட எடுக்கும். கொடுத்து பார்ப்போம். ஓகே, 4.5 ஆம்ப்ஸ் எடுக்கு. நம்ம வந்து ஒரு பேட்டரி வந்து சார்ஜ் போடுவோம். பேட்டரி வந்து இவ்வளோ சார்ஜ் எடுக்காது. நம்ம யூஸ் பண்ணுற பேட்டரி பொறுத்தான், எவ்வளோ ஆம்ப்ஸ் பேட்டரி யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்தான் ஆம்ப்ஸ் வந்து எடுக்கும். இப்போ என்கிட்ட இருக்க பைக் பேட்டரி இருக்குது, அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஆம்ப்ஸ்க்கு இப்போ எடுத்துகிட்ருக்கு. உங்களுக்கு சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா அது வந்து 0க்கு வந்துடும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். நான் வந்து இப்போ பேட்டரி வயரை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 ஆம்ப்ஸ் உள்ளே எடுக்குது. 2 ஆம்ப்ஸே போகல, 1 ஆம்ப்ஸ் உள்ளே எடுக்குது. ஒரு மில்லி ஆம்ப்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மில்லி ஆம்ப்ஸில் போயிட்டுருக்கு. ஒரு 800 மில்லி ஆம்ப்ஸு, ஒரு 700 மில்லி ஆம்ப்ஸ் எடுத்துகிட்ருக்கு பேட்டரி. இன்னொரு பேட்டரியை நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம். சார்ஜ் ஃபுல்லாகிருச்சு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஆம்ப்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஃபுல் சார்ஜ் ஆகிட்டு 0க்கு வந்துடும். இந்த பேட்டரி வந்து இப்போ சார்ஜ் போட்டு பார்க்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா அதே அளவு தான். இது கிட்டத்தட்ட 2 ஆம்ப்ஸ் கிட்டத்தட்ட எடுக்குது. ஓகே, இது நம்ம வந்து சார்ஜ் போட்டு விட்ருவோம். இதுக்கு வந்து நம்ம பிளாஸ்டிக்கில் வந்து கவர் செஞ்சுருவோம். செஞ்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதை வச்சு நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ண போகிறோம். நான் எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா மேல்புறம் வந்து 2 ஸ்க்ரூ பண்ண போகிறேன். ஏன்னா நம்மக்கிட்ட பிளாஸ்டிக் தான், அது வந்து மேலே வந்து ஹைட்டாக தூக்கி இருக்குது அப்படிங்கிறதுக்காக மேல்புறம் நான் ஸ்க்ரூ பண்ண போகிறேன். இப்போ சார்ஜர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா செட் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம இந்த மாதிரி பேட்டரி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி crocodile பின் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். மேலே வந்து பிளாஸ்டிக் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். ஹீட் அதிகமாக ஆகுது, பெரிய பேட்டரி நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சைடில் வந்து 12 வோல்ட் ஃபேன் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட லைஃப் கொஞ்சம் அதிகமாக வரும். நான் வந்து சின்ன பேட்டரி யூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபேன் வந்து செட் பண்ணல. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. மேலே அப்படியே பெல் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.